ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குடைய எஃப்எஃப் அதோடைய தேர்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? இப்போ வந்து ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போது அந்த மேரேஜ்க்காக புடவை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து வராங்க. இப்போ எல்லாருமே எல்லா ஆண்களும் இப்போ ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து புடவை எடுத்துகிட்டு வரும் அவர் வந்து நிறையா பையிலெல்லாம் வந்து புடவை எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் கூட 2 ஆட்கள் வராங்க. அவங்க வந்து அந்த சாரீ பை, அந்த வேஷ்டி சட்டை பை, ஸோ அதை எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வராங்க. இப்போது அவங்க தூக்கிட்டு வர்றதை வந்து வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க 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 அப்படின்னு அவங்களெலாம் கூப்பிட, அவங்களுமே உள்ளே வந்துட்டு வணக்கம் ஐயா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு, ஐயா புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆல்ரெடி வந்து அந்த விரிப்பெல்லாம் விரித்து வச்சுருப்பாங்க. வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுமே அங்கே உட்காடுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பைகளை எல்லாத்தையும் வந்து திறக்கிறாங்க. இப்போ திறக்க போது அங்கே தாத்தா வந்து இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் திறக்காதீங்க. என்னாச்சு ஐயா? இனி தயாங்க வந்து குத்தோம். சரிங்க ஐயா, தயாங்க ஃபோனை போடு, எங்கே காணும், அந்த ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு தயாங்குடைய அம்மா வந்து தயாங்க வந்து கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா, புடவை வைக்கிறவங்க வந்துட்டாங்கடா, என்ன எங்கே இருக்க? அந்த வந்துட்டு பந்தக்கால் பற்றி பேசுறதுக்கு போயிருந்தம்மா, நான் வந்துட்டேன், இந்த பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 5 நிமிஷம், சீக்கிரமா, இதோ ஒரு 5 நிமிஷம் தாத்தா வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் தயாங்கமே வந்துடுறாரு. சேகமே அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க வந்தோடனே இப்போது திறங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, அவருமே வந்து அந்த சாரீ பை எல்லாத்தையும் இப்படி திறந்து சாரீ எல்லாம் தனித்தனியாக அப்படி வைக்கிறாரு. அதாவது அந்த சாரிலே வந்து இத்தனை கலர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தயாங்க சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொரு மாடல்லையும் நிறைய கலர், ஒரு 20 கலர் வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு புடவையிலையும் 20 கலர், அந்த டிசைனில் 20 கலரில் வச்சுருக்காரு. நிறைய புடவை சுற்றி ஒரு புடவையாக அப்படியே அடிக்க போகிறாரு. மற்ற புடவையெல்லாம் தனியாக வச்சுருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துருப்பாங்களா, அதெல்லாம் தனியாக இருக்குது. காற்று புடவை மட்டும் எல்லா புடவையும் சுற்றி அப்படி போடுறாங்க. அந்த எல்லா புடவையும் வந்து எல்லோரும் வந்து மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது தயாங்குடைய தயாங்க பாட்டி, நீ எங்கள் எல்லாத்துக்குமே புடவை எடுத்து கொடுப்பா. ஐயோ பாட்டி, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்து கட்டிக்கோங்க, எல்லா தயாங்கும் நீ எடுக்கிறது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், நீயே எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்ல அவங்க வந்து எல்லோரையும் பார்க்குறாங்க. ஏன்னா பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு இருக்குல்ல, மற்றவங்க எல்லோரும் எங்கெல்லாம் நீ பார்க்க வேணாம் தயாங்க, நீ என்ன பிடிச்சிருக்கோ நீ எது எடுத்தாலும் நல்லாயிருக்கும், அதை நாங்கள் கட்டிப்போம், நீயே எடுப்பா அப்படின்னு சொல்ல அவனுமே சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஒவ்வொரு சாரியுமே வந்து அப்படியே உட்காந்து பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க தான், பார்க்காம சும்மாலாம் கிடையாது, எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. முதல்ல முகூர்த்த புடவை, கண்மணி உனக்கு என்ன புடவை வேணும்னு பாரு. ஐயா முகூர்த்த புடவை எடுத்து வந்திருக்கேன் ஐயா அப்படின்ட்டு முகூர்த்த புடவை வந்து பிரித்து போடுறாரு. கண்மணி உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோ. அது மாமா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாரு, நீ கல்யாண பொண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ, எனக்கு என் மாமா என்ன வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கும் மாமா, நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல கண்மணிக்கு வந்து ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ப்ரௌன் கலர்லேயே வந்து செலக்ட் பண்ணுறாங்க புடவை. கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு கண்மணிக்கு வச்சு பார்க்க அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா கண்மணி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த புடவை. கண்மணி நிஜப்போவே இந்த புடவை சூப்பராக இருக்குது, உனக்கு இது ஓகேவா அப்படின்ட்டு தேங்க் கேட்க கண்மணியும் அதை வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல தான் வந்து கண்மணியுடைய அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க, சம்மந்தம் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க. உங்களுக்கு இது நல்லா இருக்காமா அப்படிங்கிற மாதிரி தயாங்க கேட்க நல்லா இருக்குது தயாங்க. அவருக்கு கல்யாண மாப்பிள்ளையுமே அடிச்சது வந்து அங்கே தான் இருந்திருப்பார். அவருமே வந்து கண்மணி வந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு கண்ணாலே சொல்ல கண்மணி சிரிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த முகூர்த்த புடவை வந்து பிடிச்சிருக்கு. சரி கண்மணி, இது முகூர்த்தத்துக்கு எடுத்தாச்சு, மற்ற இதுக்கெலாம் நலங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க நலங்குக்கு வந்து எல்லோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியெலாம் சொல்ல சரி நலங்குக்கு வந்து எல்லோ கலரில் எடுத்துக்கோ, ஹாஃப் சாரி எடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி தேங்க கேட்க சரிங்கிறாங்க. அவங்க எல்லா கடையவே கழட்டு வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்க. ஸோ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நலங்குக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு ஹாஃப் சாரி மாதிரி நார்மலான ஒரு ஹாஃப் சாரி, நலங்கு அப்படிங்கிறதால நார்மலான ஒரு எல்லோ கலர் ஹாஃப் சாரி எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்து மெஹந்தி தானே சொன்னேன். ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஹாஃப் சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு க்ரீன் கலரில் வச்சுக்கோங்களேன், ஒரு க்ரீன் கலர் ஹாஃப் சாரி. ஸோ அதை தேங்க் செலக்ட் பண்ணுறாரு. எல்லோ கலர் அதுக்கு, க்ரீன் கலர் மெஹந்திக்கு, அண்ட் ரிசப்ஷனுக்கு வந்து அதுக்குமே வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் புடவை, கல்யாணத்துக்கு ப்ரௌனு. ஸோ அந்த மாதிரி எல்லா புடவையுமே வந்து
தேங்காய் எடுத்து கொடுத்துட்டாரு. அங்கே உள்ள பாட்டிக்கு, மாமாக்கு, அத்தைங்களுக்கு, சித்திக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அங்கே உள்ள வந்து மற்றவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு மட்டும் ஷர்ட் எடுக்கிறாங்க. ஸோ எல்லோரும் கல்யாணத்துக்கு மட்டும் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பாய்ஸுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு வேட்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி சட்டை தான் எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு வெள்ளை வேஷ்டி சட்டை கட் போட்டு அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒயிட்லேயே தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம தயாங்கு அவங்க அத்தைக்காக இருக்கட்டும், அதாவது செக்கியோடைய அம்மாக்கா இருக்கட்டும், செக்கியோடைய அப்பாக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து தயாங்க வந்து அத்தை சொல்லு தயாங்க, அத்தை மாமாக்கு இந்த வேஷ்டி சட்டெல்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு கேட்க, அங்கே ஜேக்கி வந்து லேப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஜேக்கி அங்கே இல்லை. அப்போ ஜேக்கியோடைய அம்மா சங்குக் அப்படின்னு கூப்பிட்ட, சொல்லுமா இங்கே வா. ஜேக்கியுமே அங்கே வராரு. சொல்லுமா என்ன எடுத்து முடிச்சாச்சா? அப்போது எடுத்து முடிச்சாச்சு கேட்டுட்டு, ஏம்மா ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஈவினிங் 7 மணி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 7 மணி ஆகிடுச்சு நைட்டு. அப்போது ஜேக்கி அம்மா வாய் மூன்றா, இங்கே கல்யாணம் அப்படி தான் இருக்கும். சரி உனக்கு என்ன வேஷ்டி சட்டை எடுக்கவான்னு தேங்க கேட்குறான். வேஷ்டி சட்டையா? எனக்கு அதில் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு கட்ட கூட தெரியாதம்மா, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பேண்ட் சட்டையே போட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போ தேங்க, மாமா கல்யாணத்துக்கு எல்லாருமே ஒன்றா வேஷ்டி சட்டை தான் போடுவோம், அந்த போட்டால் நல்லாயிருக்கும், அதான் உங்களுக்கும் இங்கே பாரு, மற்றவங்களுக்கு நீ செலக்ட் பண்ணி கொடுக்குறியா அதோடு இருந்துக்கோ, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போடுவேன், மற்றவங்க மாதிரி நீ சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுற பர்சன் நான் கிடையாது, எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி சொல்ல. அத்தைக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம என்ன இப்படி கேட்டுட்டோம், ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாருமே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க யாருக்குமே வந்து கேட்க முடியல, எப்படி கேட்குறதுன்னு தெரியல ஜெக்கி கிட்ட. ரொம்ப நாள் பழகின பையனாக இருந்தாலும் சட்டன் கேட்கலாம், ரொம்ப நாள் பார்த்து பையன்கிட்ட சட்டன் கேட்டால் திருப்பி சண்டை வந்துடும் அப்படிங்கிறதுனால யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. அப்போ ஜெக்கியம்மா, ஜெக்கி என்ன பேசுகிறேன் நீனா? சின்ன பையன் அவன்கிட்ட போய் பேசுகிறேன், இப்படி பாருங்கம்மா, உங்கள் எல்லாத்துக்கும் அவன் எடுத்து கொடுக்குறானா, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா நீங்கள் கட்டிக்கங்க தாராளமாக, எனக்கெல்லாம் அது பிடிக்கல, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் கட்டிக்கிறேன், அது நீ வாங்கி கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ அதிலே நான் போட்டுக்கிறேன், நீ ஒன்றும் அதை பற்றி ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேக்கி அங்கேருந்து போயிட்டாரு. அது தேங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போதே பாட்டி தாத்தா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா சொல்லு தயாங்க, அவர் கணக்கு போட்டுட்டு பில்லை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நான் போய்ட்டு நாளைக்கு கடையில் காசை கொடுத்துட்றேன். சரிப்பா. சரி தாத்தா அப்படி வெளியில் போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. தேங்க ஒரு மாதிரி ஃபேஸ் வாடி போனாமல் போயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கிற ஒரு பர்சன் ஃபேஸ் வாடி போனோடனே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து புடவையெல்லாம் வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அதை வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லோரும் போயிட்டாங்க. அந்த குட்டீஸ் எல்லோரும் படுக்க போயிட்டாங்க. இப்போ யார் யார் இருக்கானாக்கா, தேங்குடைய அப்பா அம்மா, பாட்டி தாத்தா, செக்கியோடைய அப்பா அம்மா, இவங்க மட்டும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ செக்கியோடைய அம்மா, அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, இவன் இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது, இருக்குத்தம்மா, அவனுக்கு பிடிக்கல போல், அவனுக்கு தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கோ மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே ஒரு போட்டுக்கிட்டோம், அவரை நம்ம எதுக்கு வற்புறுத்திக்கிட்டு, அவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான், அண்ணன் ஏன் இப்படி பேசுனா தெரில. அப்போ ஜெயிக்கூட போவோம், அம்மா மச்சான் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது மச்சான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவருக்கு பிடிச்சிருக்கிறத மாப்பிள்ளை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தேங்க வராரு. இப்போ மணி வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். என்ன அத்தை மாமா யாரும் தூங்கலையா? பாட்டி என்ன டேப்லெட்லாம் போட்டிங்களா, மருந்தெல்லாம் குடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வர. அப்போ ஜெய்கியோடைய அம்மாவும் அப்பா எழுந்துட்டு, என்னை மன்னிச்சிட்டு தயாங்க, அவனுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்க, ஐயோ அத்தை இனிமேல் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்களா, மாமாக்கு அது பிடிக்கல, அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவருக்கு ரொம்ப பெரிய மனசு தயாங்க. ஆனால் ஜேக்கி தான் ஏதோ யதார்த்தமாக பேசிட்டான். அவன் தனியாக இருந்தவன்லடா, அதனால தான் கூட்டு குடும்பத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது விடுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ எல்லாருமே வந்து தேங்கிட்ட பேசிவிட்டு அவங்கள கிளம்பி போயிட்டாங்க. தேங்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து கணக்கு எழுதிட்டு உட்காந்துருக்காங்க சோஃபாவில் உட்காந்துட்டு. மணி வந்து ஒரு 11 மணி இருக்கும். சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து எழுதிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிக்கையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஐயோ குடும்பமே என்ன ஒரு மாதிரி பார்த்துச்சு, நான் ஏதாச்சும் தேங்கிட்ட தப்பாக பேசிட்டேன்னு இருந்தேன், அவன் பேச ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு, யாருமே இது வரைக்கும் அவங்கக்கிட்ட கோவமாக பேசியிருக்க மாட்டாங்க, நான் வேறு இப்படி பேசிட்டேன், ஓய் மன்னிப்பு கேட்டு வந்துடலாமா. ஜேகே வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அவர் வந்து கீழே வராரு. கீழே வந்து பார்க்குறாரு, அங்கே எட்டி பார்க்குறாரு, கீழே யாருமே இல்லை. சோஃபா கிட்ட மட்டும் இல்லை ஒரு லைட் மட்டும் எரியுது, அதுக்கிட்ட மட்டும் ஒரு லைட் எரியுது ஒயிட் கலரில்.
ஜேகே பார்க்குறாரு, அங்கே தயாங்கு தான். அவர் உட்காந்து அந்த நோட்டில் எதாவது எழுதிட்டு இருக்காரு. ஜேகே கிட்ட போகிறாங்க. நோட் இருக்குது, பக்கத்தில் வந்து கால்குலேட்டர் இருக்குது. இப்போ ஜேகே அங்கே போனோடனையும் இப்போ சவுண்டே இல்லாத அந்த பிளேஸில் யாராவது வந்தாக்கா தெரியும்ல, அந்த மாதிரி தான் டயாங்க்கு. யாரும் வராமல் இருக்குன்னு டயாங் நிமிந்து பார்த்துட்டு, மாமா நீங்களா அப்படி எழுந்துச்சு நின்றுட்டு, என்னாச்சு மாமா ஏதாச்சும் வேணுமா என்ன, சாப்பிட்டீங்களா, சாப்பிட ஏதாச்சும் வேணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஜேகே அதெல்லாம் இல்லை தயாங்க், நீ உட்கார். இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, தூங்கலையா என்ன, இல்லை தூக்கம் வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா என்ன பேசணும், உட்காரு ஃபஸ்ட்டு. டேங்க உட்காடுறாரு. அப்போ ஜேகே என்ன மன்னிச்சிடு தயாங்க, எதுக்கு மாமா மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்கா ஜேகே, அது ஆஃப்டர்நூன் ஒன்று கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசிட்டேன்ல, அதான். ஐயோ மாமா இதுக்கு போய் மன்னிப்பு கேட்குறீங்க, விடுங்க, எல்லாத்துக்கும் நான் அடுத்து கொடுக்குறத பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க எடுப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா, நீங்கள் இதை நினச்சலாம் கவலைப்படாதீங்க, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அது ஆக்சுவலி தயாங்க சின்ன வயசுலேன்னு எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எல்லாத்தையும் அமைச்சிக்கிட்டேன். நான் தான் எதை டிசைட் பண்ணுவேன், என்னுடைய ஸ்கூலிங்காக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், என் ஜாபாக இருக்கட்டும், எல்லாமே A to Z எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்குன்னு நினச்சேன். ஒரு சின்ன பொருள், ஒரு டாய்ஸ் வாங்கினா கூட அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி தான் இவ்வளோ நாளாக இருந்தேன். திடீர்னு மார்னிங் நீ இந்த காஸ்ட்யூம் போடுன்னு சொல்லும் போது தான் எனக்கு சடனாக கோவம் வந்துடுச்சு. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி. மாமா எனக்கு புரியுது, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இங்கே இருக்கிறதெல்லாம் வேறு. நான் இங்கே இருக்கிறவங்க மாதிரியே நான் உங்கள்கிட்டையும் பேசிட்டேன் மாமா, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்காமே நானே ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்ல, இல்லை தயாங் நான் ஹர்ட் பண்ணிட்டேன், இது வரைக்கும் யாரும் ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது உன் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீ இவ்வளோ கொலைட்டாக பேசுகிற, உன் ப்ளேஸில் இப்போ நான் இருந்திருந்தா கூட, நீ என்னை ஹர்ட் பண்ணியிருந்தா கூட நான் உங்ககிட்ட இவ்வளோ நல்லா பேசியிருக்க மாட்டேன், ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசுகிறேன், நல்லபடியாக பேசுகிற, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி மாமா நீங்கள் விடுங்க, அதை பற்றிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க ஓகேவா, நீங்கள் அப்படியே விடுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி தயாங்க சொல்ல, ஜேகேவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து விட்டுடுறாங்க. இப்போ எழுதிட்டு இருக்க, அப்போ ஜேகே என்ன பண்ணுற, அதோ மாமா கணக்கு வடக்கு எழுதிட்டு இருக்கேன், மொபைல் ஃபோனில் பண்ணலாமே லேப்டாப்பில், இல்லை மாமா அப்போலேருந்து நான் கால்குலேட்டரில் பண்ணி எனக்கு அதே பழகி போச்சு, அதான் அப்படியே நான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கணக்கு போட, ஓ சரி அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கணக்கு வழக்கு இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு, நீங்கள் தூங்கலையே மாமா, இல்லை தயாங்க எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் இல்லையா, நான் உங்களுக்கு பால் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா, இல்லை தயாங்க பரவாயில்ல எதையும் மாமா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க போயிட்டு ஜேகேக்காக பாலெல்லாம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிங்க மாமா நல்ல தூக்கம் வரும், தேங்க்ஸ் தயாங்க, இட்ஸ் ஓகே மாமா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இவன் ஜேகேவும் அந்த பாலை குடிச்சிட்டு கிளாஸை வந்து அங்கேயே வச்சுட்டு அவர் மேலே போகிறாரு. மேலே போகும்போது திரும்பி பார்க்குறாரு, தயாங்க அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வாஷ் பண்ணி வச்சுட்டு, அவர் வாஷ் பண்ணி அந்த கிளாஸ் எங்கே இருக்குமோ அங்கே வச்சுட்டு அவர் வந்து அவரோட ரூமுக்கு போகிறதுக்காக மாடி ஏறுறாரு. என்ன மாமா நிற்கிறீங்க போலியா, இல்லை சும்மா தான், சரிங்க மாமா அப்படின்ட்டு டைம் முன்னாடி போகிறாரு. ஜேகே தயாங்கி பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவருமே ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க, தயாங்க ரூமுக்கு போய்ட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து இப்போ பந்தக்கால் நட்டுறதுக்காக ஃபேமிலி எல்லாருமே சூழ்ந்துருக்காங்க. ஸோ பந்தக்கால் நட்டுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து கீழே வந்து அப்படி போயிட்டு இருக்குது. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேயும் வராரு. ஸோ நார்மலாக ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு ஒரு நார்மலாக தான் இருக்கார். வராரு அந்த பந்தக்கால் வைக்கிறதுக்கு, அந்த ஏற்பாடுகள் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஜேகே தான் அவருக்கு ஏதோ கேட்கணும் போல இருக்குது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்படி யார்கிட்ட கேட்கலான்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவங்க அம்மாலாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க அம்மா ஊருக்கு வந்ததுலேருந்து கையில் பிடிக்கவும் இல்லை ஜேகேவால், அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அவங்க அம்மா. ஸோ ஜேகே வந்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, தயாங்க அப்போ தான் அந்த என்னத்தையோ தூக்கிட்டே அப்படியே வெளியில் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஜேகே தயாங் திரும்பிட்டு சொல்லுங்கம்மா என்னாச்சு, என்ன வேணும், அது கொஞ்சம் பேசணும், சொல்லுங்கம்மா என்ன விஷயம், ஒரு ஒரு நிமிஷம் இருங்க வச்சுட்டு போட்டு வந்துடுறேன். சரி. தேங்க வெளியே போய்ட்டு அந்த மஞ்சள் குங்குமம் அந்த தட்டெல்லாம் அப்படி வச்சுட்டு வெளியில் உள்ளே வராரு. சொல்லுங்கம்மா என்ன வேணும், அது தயாங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும் போல் இருக்குது, வீட்டிலே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது,
ஸோ வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்க, போகலாமாம்மா, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வேலை போயிட்டு இருக்கே மாமா, இந்த வேலைலாம் காலையிலோட முடிஞ்சிடும், மதியத்துக்கு மேலே சும்மா தான் இருப்பாங்க. ஸோ நான் அப்போ உங்களை வெளியில் அழைச்சிட்டு போகவா? சரி தயாங்க. சரி மாமா, இந்த பந்தக்கால் நட்டுட்டாக்கா இதோட முடிஞ்சிடும், நான் உங்களை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். சரி. இப்போ தயாங்க வெளியே போகிறாரு. பந்தக்கால் நடுறதுக்கு அந்த பூஜைகள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி பந்தக்கால் வந்து நட்டுட்டாங்க. எல்லாருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ எல்லாருமே வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு மதிய சாப்பாடெலாம் முடிச்சிட்டாங்க. இப்போ தயாங்க வந்து மாமா அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட, ஜேகே சொல்லு தயாங்க. வெளியே போகணுன்னு சொன்னீங்களா மாமா, போகலாமா? போகலாம் தயாங். இப்போ 2 பேரும் வெளியே கிளம்பி போகிறாங்க. வெளியில் போயிட்டு இருக்காங்க. தயாங்க வந்து ஜேகே வந்து எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அவர் ஃபுல்லாக சிட்டியில் இழந்துட்டார்ல, ஸோ அது வில்லேஜ் அப்படிங்கிறதுனால சுற்றி முற்றி பார்க்குறாரு. கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் இப்போ போகிற பிளேஸில் வந்து வயல் வெளியாக தான் இருக்குது. ஜேகே வந்து இதெல்லாம் யாருடைய பிளேஸ் அப்படின்னு கேட்க, கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் இருக்கிற வயல் எல்லாமே நம்மளுடைய இதுதான் மாமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேன்? ஆமாம்மா, கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் இருக்கிற வயல்கள் எல்லாம் நம்மளுடைய தான். அங்கே ஆட்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லோரும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நாற்று நட்டுட்டு இருக்காங்க, அதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பாட்டெல்லாம் பாடுவாங்க, சூப்பராக இருக்க தெரியுமா அப்படின்னு டேங்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்காரு. ஜேகேவும் ஆக்சுவலி அது அவரோட மொபைல் ஃபோனில் கேப்சர் பண்ணிக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குல்ல, ஸோ அதை அப்படி வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஒரு வில்லேஜில் அவ்வளோ இஷ்டம் கிடையாது, விருப்பம் இல்லை, பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ இது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, உள்ளே போகிறாங்க, நிறைய கடைகள் இருக்குது. மாமா இங்கே வாங்க, நான் உங்களுக்கு எங்கள் ஒரு சாக்லேட்லாம் நான் உங்களுக்கு வாங்கித்தரேன். சாக்லேட்ஸா? ஆமாம்மா, இங்கே உள்ள பெட்டி கடையில் சாக்லேட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், வாங்கித்தரேன். தேங்க வந்து ஜேகே வந்து பார்க்குறாரு, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப வயலாக இருக்குமாம்மா, ஜூஸ் ஏதாச்சும்? அது அப்படியே அந்த கடையை பார்க்குறாங்க. ஜேகே பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய ஷாப்பில் தான் சாப்பிட்ருக்காங்க, பெரிய பெரிய ஜூஸ் கடை, பெரிய பெரிய காஃபி ஷாப்பில் தானே சாப்பிட்ருக்காங்க. இது ஒரு மாதிரி பார்க்குறது சின்னதாக ஒரு பொட்டி கடை இருக்குது. என்னம்மா அதுக்கு வந்து தயாங்க? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, நான் உங்கள் ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உங்கள் ஊரே சாப்பாடெல்லாம் சாப்பிட வாங்கி தர மாட்டீங்களா? என்ன வாங்கி தருவேன், அப்போ எதுக்கு நான் வாங்கி கொடுக்குறது மட்டும் வேணாம்னு சொல்கிறீங்க? இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஜேகேக்காக தயாங்க வந்து, நீங்கள் என்ன ஜூஸ் கொடுக்குறீங்க? எனி திங். இங்கே சர்பத்து நல்லாயிருக்கும், ரஸ்னா நல்லாயிருக்கும், குடிக்கிறீங்களா? ரசனானா நல்லாயிருக்கும்மா, குடிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு தேங்க வந்து ரஸ்னா ஒரு கிளாஸில் 2 ஊற்றுங்க, 2 கிளாஸ் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு அந்த ரஸ்னா பாக்கெட்டு ஓப்பன் பண்ணி, அந்த காலத்து அந்த அப்போ உள்ள ரஸ்னாஸ்லாம் நல்லாயிருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த ரஸ்னா தான் ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அது கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு குடிக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு, ஆனால் குடிக்க அது நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கா? குட். இப்போ சார் ரசனாலாம் குடிச்சிட்டு, மாமா இந்த மிட்டாய் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு தேங்கு ஒரு புளிப்பு மிட்டாய் மாதிரி இருக்கும், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பூனில் புளி வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மிட்டாய். என்ன இது ஸ்பூனில் இதுவா மாமா, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு தேங்காய் வாங்கி கொடுக்க சீக்கிரம் சாப்பிட்றாரு. அதோட ரியலி சூப்பராக இருக்கும்ல, புளிப்பாகவும் இருக்காது இனிப்பாகவும் இருக்காது, 2 கலந்த மாதிரிலாம் இருக்கும். அது சாப்பிட்றாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்ட்டு தேங்காய் கொடுக்க ஜேகேவும் அதையும் வாங்கி சாப்பிட்றாரு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது ஆரஞ்சு மிட்டாய், இதுவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்றாரு. ஸோ அவர் வாங்கி கொடுக்குற எல்லா சாக்லேட்டையும், அந்த 19th சாக்லேட் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. ஆமாம் இதுக்கு பேர் தேன் மிட்டாய், இது சாப்பிட்டு பாருங்களேன். தேன் மிட்டாயா? ஆமாம்மா சாப்பிட்டு பாருங்க. இது என்ன ட்ரை குலாப்ஜான் மாதிரி இருக்குது, இது தேன் மிட்டாய் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்க மாமா அப்படின்னு சொல்ல ஜேகே சாப்பிட்றாரு. என்ன மேலே ஒரே சுகராக இருக்குது, அது அப்படி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஜேகேவும் சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே உள்ள சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே தேங்க வந்து ஜேகேக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஃபைனலாக ஆமாம் இது சாப்பிட்டு பாருங்களேன். என்ன இது, நீ சாப்பிட்டுங்களேன், அப்படியே உங்களுடைய நாக்கு எல்லாமே அப்படியே ரெட் ஆகிடும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு ஜேகே வாயில் எடுத்து வைக்கிறாரு. அதை டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அதை லைக் பண்ணிவிட்டு டேங் வந்து மொபைல் எடுத்து காமிக்கிறாரு, கேமரா ஆன் பண்ணி. நாக்கு நீட்டுங்களேன், நாக்கு நீட்டாக நாக்கு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. என்ன இது அப்படின்னு கேட்க, அதுவா இதுக்கு பேர் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேவும் அது வாங்கி வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க 2 பேரும், அப்படியே நடந்து போகிறாங்க, ஊருக்குள் போகிறாங்க.
அதாவது வயலெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்குள்ளனாக்கா நம்ம என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். அதாவது ஜேகே அவங்க ஃபேமிலியில் வந்திருப்பாங்களே அது ஒரு சைடு இருக்கும். இவங்க ஊருக்குள்ளே போகிறது இன்னொரு சைடு. இவங்க அப்படி வந்து ஊருக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே வந்து அங்கே ஆட்கள் நடமாடுறது, அங்கங்கே பெட்டி கடைகள், ஸோ அந்த மாதிரி நிறையா உள்ள இருக்குது. அங்கே வந்து ஒரு மரத்தடிக்கிட்ட ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த மாங்காய், இந்த இழந்த பழம், நாவப்பழம், ஸோ இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. நேராக தேங்க வந்து ஜேகே அழைச்சிட்டு அங்கே போகிறாங்க. ஜேகே வந்து புதுசாக எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் புதுசாக தானே ஆக்சுவலி பார்க்குறான். எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. நேராக அந்த பாட்டிக்கிட்ட போய்ட்டு பாட்டி அப்படின்னு தேங்க கூப்பிட, அப்போ அந்த பாட்டி யாருப்பா அப்படின்னு கேட்க, நான் தான் பாட்டி தயாங்க வந்திருக்கேன். ரசா நீயாப்பா, எப்படிப்பா இருக்கியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா உன் தயவால் நாங்கள் நல்லா இருக்கேன். அப்படியா பாட்டி? அம்மாப்பா உன் மாமன் அவளுக்கு கல்யாணம் மாமே. ஆமாம் பாட்டி, அம்மா சொன்னாங்கல்ல கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். அதெல்லாம் மவராசா நான் வந்துடுவான்ப்பா. உன் அத்தைக்கு என்ன கண்ணுக்கு என்ன தெரியலையா என்ன? ஏன் பாட்டி எப்படி கேட்குறீங்க? ஆமாம், மகாராசா மாதிரி நீ இப்படி நிற்கும் போது உன் அத்தைக்காரி என்ன வெளிநாட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காளாம். ஐயோ பாட்டி, கண்மணி ஆசைப்பட்டுடுச்சு அதான். கண்மணிக்கும் கண்ணு தெரியல போல். மாமங்கார குத்துக்கல் மாதிரி மகாராசா மாதிரி இங்கே இருக்கும்போது வெளிநாட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்கான். என்னத்த சொல்ல. ஐயோ பாட்டி, இப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க சரிங்களா? நீங்கள் தான் வந்து வாழ்த்தணும். அதெல்லாம் நான் வந்துடுவேன்ப்பா, நீ கவலைப்படாத. சரிங்க பாட்டி. இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்க, அப்போ தயாங்க இதுவா பாட்டி, அத்தை இருக்காங்கல்ல. யார்? வள்ளியா? ஆமாம். வள்ளியை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, எப்படி பாருக்கா? நல்லா இருக்காங்க, அத்தை வந்திருக்காங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாம், அவங்களுடைய பையன்தான் இது, பேரு சங்குக்கு. ஓ மாமனா? ஆமாம். நல்ல நடுன்னு வளர்ந்துருக்கான். சின்ன பிள்ளையில அவளை பார்த்தது, அவளுக்கு ஏற்ற பெரிய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி ஜேகே பார்க்க, ஜேகே வந்து இவங்க 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா வேணும் அப்படின்ட்டு அந்த பாட்டி கேட்க, பாட்டி மாங்காய் எவ்வளோ? என்னப்பா வெள்ளலாம் கேட்குற? இது உன் கடைப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு எடுத்துகிட்டு போ. ஐயோ பாட்டி, மற்ற விஷயங்கள் வேறு, வியாபாரம் வேறு. எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 10 ரூபாப்பா. அதை எடுத்துக்கிறேன். சரி. அந்த மாங்காவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இழந்த பழமா நாவப்பழமா ஏதோ ஒன்று 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம தேங்க வந்து மணியை பே பண்ணிவிட்டு ஜேகேயை அழைச்சிட்டு திருப்பி ஊருக்குள்ளே வராங்க. ஜேகேயை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா என்ன? பார்த்துருக்கேன், ஆனால் நான் சாப்பிட்டதில்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் நூடுல்ஸ் அது இதுன்னு சாப்பிடுவீங்க, இதெல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? இந்தாங்க இது சாப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த நாவப்பழம் இழந்த பழம் இதெல்லாம் கொடுக்க, இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். 2 சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏங்க எல்லா பழமும் ஒரே மாதிரி இருக்குமாம்மா? கொஞ்சம் அப்படி இப்படி தான் கசக்கும் துவர்க்கும் எல்லாமே சேர்ந்தமாம்மா இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் சாப்பிட்டுட்டு நடந்து வராங்க. மாங்காய் கொடுத்துட்டே சாப்பிடுங்க. இது மாங்காய் தானே? ஆமாம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஜேகே எடுத்து ஒரு பைட் வைக்கிறாரு. அது ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குது. புளிக்குது, இருங்க மாமா அப்படின்ட்டு பக்கத்தில் அந்த உப்பு மிளகாய் அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டு கொடுக்க, இது எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குது. ஏன்னா பையனுக்கு தான் ஸ்பைஸெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஊருக்குள்ளே இப்படி நடந்து வராங்க. அதாவது வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது இப்போ இவங்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்து நடந்து அந்த உள்ளே வரத்துக்குள்ளேயே டைம் வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4:30 சம்திங். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டாங்க. நம்ம டேக்குக்கு 2 பேரும் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அங்கே குழந்தைங்கள்லாம் ஒரு வண்டி சுற்றி நிற்கிது. என்னன்னு பார்த்தாக்கா அந்த வண்டியில் வந்து ஹாரன் அடிக்கிறாங்க. ஐஸ் வண்டி அப்படிங்கிற மாதிரி டயாங்கோட ஜேகே என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னாடியே ஓடுறாரு. ஸோ அவ்வளோதாண்ணா, இந்த பாட்டு நம்ம எப்படி என் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்டா. ஓகே, லவ் யூ ஆல், பாய்.